Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 34. Evaluate integral pi by 2 to pi e power x into 1 minus sin x by 1 minus cos x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral pi by 2 to pi e power x into 1 minus sin x by 1 minus cos x dx. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா half angle ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? சொல்லுங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் இதில்? sin xக்கு பதிலாக சரியா sin xக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் 2 sin x by 2 into cos x by 2 இந்த ஃபார்முலாவை நாம் இந்த sin xக்கு பதிலாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 minus cos x எப்படி எழுதலாம் 2 sin squared x by 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா 1 minus cos x எப்படி எழுதலாம் 2 sin squared x by 2 எழுதலாம். இந்த half angle ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? சொல்லுங்கப்பா. I which is equal to integral pi by 2 to pi e power x into 1 minus sin xக்கு பதிலாக என்ன போட போகிறோம் இது போட போகிறோம் இல்லையா ஸோ 2 into sin x by 2 into cos x by 2 ஓகேவா whole divided by 1 minus cos x பதிலாக 2 sin squared x by 2 எழுத போகிறோம். சரியா into dx. இப்போ இந்த 2 sin squared x by 2 நியூமரேட்டில் உள்ள டேர்ம்ஸ் அத்தனைக்குமே சொந்தம் இல்லையா நியூமரேட்டில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் ஸோ மைனஸ் தான் என்ன பண்ணுது ரெண்டு டேர்மாக பிரிக்குது. ஓகேவா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எழுதிக்க போகிறோம். இந்த டினாமினேட்டரை இந்த ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்க போகிறோம். சரியா எழுதுங்க which is equal to integral pi by 2 to pi e power x into 1 by 2 sin squared x by 2 இந்த மைனஸ் சென்டரில் போட்டுக்கோங்க 2 sin x by 2 into cos x by 2 by 2 sin squared x by 2 into என்னது dx. ஓகேவா இங்கே dx இருக்கு. இப்போ சொல்லுங்க என்ன பண்ணலாம் இதில் பாருங்க இந்த 1 by sin squared x by 2 நம்ம என்ன எழுதலாம் cosecant squared x by 2 எழுதிக்கலாம் இல்லையா புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு 1 by sin squared x by 2 நம்ம என்ன பண்ணலாம் cosecant squared x by 2 எழுதலாம். எதனால 1 by sin x என்னன்னு சொல்லுவோம் நம்ம cosecant x தானே சொல்லுவோம். ஓகேவா அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் இங்கே ஒரு sin x by 2வும் இதில் இந்த ஸ்கொயர்டும் கட் ஆகிடும். அது இல்லை என்னது sin x by 2 into sin x by 2 தானே இதோட மீனிங் sin squared x by 2 ஸோ அதில் என்ன ஆகுது ஒரு sin x by 2 கட் ஆகிடுது. ஓகேவா அதில் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கொயரை கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே இதில் ரிமைனிங் என்ன இருக்குது cos x by 2 by sin x by 2 இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம sin by cos இருந்துச்சுன்னா tan சொல்லுவோம். இது cos by sin இப்போ என்னன்னு சொல்லுவோம் cot x by 2 அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா இது எப்படி எழுதலாம் which is equal to integral pi by 2 to pi e power x into இந்த 1 by 2 அப்படியே தான் இருக்குது முன்னாடி. சரியா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் cosecant squared x by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா அது இங்கே பாருங்கள் மைனஸ் cos x by 2 by sin x by 2 நாம் cot x by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம் into dx. புரியுதாப்பா இது வரைக்கும்? ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் pi by 2 to pi e power x into இந்த டேர்ம்ஸை கொஞ்சம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க போகிறோம். அதாவது
இதை வந்து செகண்டாகவும் இதை வந்து ஃபஸ்ட்டாகவும் எழுதிக்க போகிறோம். சொல்லுங்கள். மைனஸ் காட் ஆஃப் எக்ஸ் பை டூவை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். இந்த ப்ளஸ் 1/2 கொசிகெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை டூவை என்ன பண்ணிக்கிறோம், செகண்ட் எழுதியிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? இன்டகிரல் e பவர் x into f of x plus f dash of x to dx which is equal to என்னதுப்பா, e power x into f of x plus c அப்படின்னு எழுதலாம். சரியா? என்னது? integral e power x into f of x plus f dash of x into dx is equal to e power x f of x plus c. ஓகேவா? இப்போ இதில் இது வந்து f of x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது இதுதான் நம்மளுடைய f dash of xன்னு கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? செக் பண்ணி பார்த்துடலாமா? let f of x which is equal to போட்டு இதை எழுதிக்கோங்க. சரியா? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்க, இந்த ஆன்சர் வருதான்னு. ஓகேவா, பண்ணலாமா? சொல்லுங்கப்பா. let f of x which is equal to minus cot of x by 2ன்னு எழுதிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், நம்ம f dash of x வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, cot theta. சரியா? அதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபார்முலா என்னது, d by dx of cot theta. ஸோ cot thetaவை வந்து நான் என்ன பண்ணேன், சாரி cot x பா, இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வேரியபிள் என்னது, எக்ஸ் தான் எழுதணும். சரியா? ஸோ காட் எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் கொசிகெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் கிடைக்கும். கரெக்டாப்பா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், காட் எக்ஸ் பை டூன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை டூ அப்படின்னு இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், அகெயின் ஒரு மைனஸ் வரும். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எழுதிக்கலாம் கொசிகெண்ட் ஸ்கொயர்ட், இங்கே வந்து நமக்கு எக்ஸ் பை டூ. சரியா? பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பை டூ இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பை டூ இருக்குது. ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே இன்டூவில் எழுதிக்கணும், அதாவது பக்கத்துலேயே மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கணும். சரியா? இப்போ என்ன வரும் நமக்கு, எக்ஸ் பை டூவை நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கான்ஸ்டன்ட்டு 1/2. சரியா? இன்டூ நான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், 1 தான். நமக்கு தெரியும் இல்லையா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த 1/2 மல்டிப்ளை ஆகிறப்போ 1/2 நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். அதாவது 1/2 இன்டூ 1 தானே, 1/2 தானே. ஸோ 1/2 முன்னாடி எழுதிக்கலாம், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 கொசிகெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்துடும். சரியாப்பா? ஸோ f of xன்னு இந்த மைனஸ் காட் ஆஃப் எக்ஸ் பை 2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு f dash of x என்ன கிடைக்குது, 1/2 இன்டூ கொசிகெண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை 2 அப்படின்னு கிடைக்குது. இதான் நமக்கு வர வேண்டிய f dash of x-ஆ செக் பண்ணுங்க ஈக்குவேஷனில். ஓகேவாப்பா? இது f of x அப்படின்னா இதுதான் f dash of x. ஓகேவா? கரெக்டாக இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் நமக்கு, e power x இன்டூ f of x plus c. ஓகேவா? எழுதுங்க. இப்போ e power x இன்டூ f of x யார், மைனஸ் காட் ஆஃப் எக்ஸ் பை 2 எழுதுங்க. சொல்லுங்க. அப்போது I which is equal to நமக்கு என்னது, e power x into minus cot x by 2. கரெக்டா? இது வந்து நமக்கு டெஃபினட் இன்டெக்ரல். ஓகேவா? அதனால் இங்கே ப்ளஸ் சிலாம் எழுதக்கூடாது. ஓகேவா? லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, π/2 to πன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸை முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ தான் சம் வந்து குழப்பாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மைனஸ் முன்னாடி எழுதிக்கோங்க, e power x into cot of x by 2ன்னு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அதாவது இது வேரியபிள், இது எக்ஸ் தான் வேரியபிள் இல்லையா இங்கே. ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், தென் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள் என்ன வரும், which is equal to minus e power x into cot of xக்கு பதிலாக என்ன எழுதணும், அப்பர் லிமிட்டு பை நமக்கு.
ஸோ π/2 அப்படின்னு வந்துடும். சரியா? தென் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். e⁻x இன்டூ cot ஆஃப் எக்ஸ் பதிலாக எழுத போகிறோம், π/2ன்னு போட போகிறோம். இது லோவர் லிமிட் நமக்கு. ஸோ இங்கே π/2 போடும்போது மேலே π/2 வரும். இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா? 2 × 2 4 ஆகிடும். ஓகேவா? புரியுதாப்பா இது வரைக்கும்? இப்போ சொல்லுங்கள், cot π/2 என்னது? இங்கே பாருங்க, we know that tan π/2. tan π/2 என்னதுப்பா? இன்ஃபினிட்டி தானே? cot π/2. ஸோ நமக்கு cot π/2 வேல்யூ தான் வேணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது நமக்கு? 0 இல்லையா? ஏன்னா காட்டும் டேனும் வந்து நமக்கு இப்படி ரெசிப்ரோக்கல். ஓகேவா? ஸோ காட்டோட வேல்யூ, cot π/2 வேல்யூ வந்து 0. உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் இந்த வேல்யூ மறந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது tan θ நம்ம எப்படி எழுதுவோம்? sin θ cos θ தான் நமக்கு என்னது? tan θ இல்லையா? அதே மாதிரி டேனோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது? cot θ. அப்போ நமக்கு என்ன வரும்? cos θ sin θ தான் நமக்கு என்னது? cot θ. ஓகேவா? ஸோ இங்கே θ வந்து நமக்கு π/2. இப்போ நான் என்ன பண்ணணும்? இதில் எல்லாத்துலேயுமே θக்கு பதிலாக π/2 போடணும். சரியா? அப்போது இங்கே எழுதிடலாம், cos π/2 sin π/2. இதுதான் நம்மளுடைய cot π/2. இப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? cos π/2 என்னது? cos π/2 0. கரெக்டாப்பா? sin π/2 என்னது? 1. 0/any நம்பர் என்னது? 0. ஓகேவா? அப்போது உங்களுக்கு cot π/2 0. உங்களுக்கு நல்லா cot π/2 தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் 0ன்னு போட்டுருங்க. சரியா? இது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இங்கே பாருங்க, இங்கே வந்து cot π/4 இருக்குது. ஓகேவா? இதுக்கு சொல்லுங்கள், tan π/4 ஓட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? என்னது? 1. ஸோ cot π/4 அப்படின்றது என்னது? இதோட ரெசிப்ரோக்கல். அப்போது cot π/4 which is equal to என்னது? இதோட ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், 1/1. எப்படி பண்ணாலும் என்ன தான் வரும்? 1 தான் வரும். கரெக்டாப்பா? இப்போ cot π/4 வேல்யூ 1, cot π/2 வேல்யூ என்னது? 0. ஜஸ்ட் அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது cot π/2க்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும் இல்லையா? இங்கே cot π/4க்கு பதிலாக என்ன போடுறேன்? 1 போடுறேன் இல்லையா? அண்ட் நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் லிமிட் அப்ளை பண்ணியிருக்கணும். சரியா? அப்பர் லிமிட்டிங் வந்து π. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? e⁻πன்னு வந்திருக்கும். இங்கே வந்து லோவர் லிமிட்டு π/2. ஸோ இங்கே e⁻π/2ன்னு வந்திருக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம், அதை எழுதிக்கோங்க. ஓகேவாப்பா? இது e⁻π, இது e⁻π/2. அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட்டு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து cot π/2 0ன்றப்ப இது ஃபுல்லாக 0 ஆகிடும். நமக்கு இங்கே மட்டும் என்ன வரும்? cot π/4 1 ஆகிடும். அப்போ நமக்கு e⁻π/2 கிடைக்கும். சரி, எழுதிடலாமா? இப்போ சொல்லுங்கள், ஐயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். I which is equal to 0 plus e⁻π/2 into 1. கரெக்டா? which is equal to e⁻π/2. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் டைரெக்டாகவே இந்த காட்டோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் டைம் இருக்காது. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?